Hi guys, welcome to Mupalai Training Academy. So நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம் டிஎன்யூஎஸ் ஆர்பிபிசி எக்ஸாம் ரிலேட்டடாக. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதை நாங்கள் இங்கிலீஷ்லையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். சில ஷார்ட்கட் வீடியோஸும் போட்டுட்டு தான் இருக்கும். அது ஆர்மி மற்றும் டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் ரிலேட்டடாக ஏர்ஃபோர்ஸ்க்கும் ரிலேட்டடாக யூஸ் தான் ஆக போகுது. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் வீடியோ போடுறோம், ஒன்றும் போடாமலாம் போயிட்டு போகிறது, அவங்களுக்கும் போடுறோம். ஃபஸ்ட்டு இப்போ டிஎன்யூஎஸ் ஆர்பிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். பிகாஸ் போலீஸ் எக்ஸாமினுடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணால் வரலாம். நம்ம எல்லாரும் வந்து கொரோனா பயத்தினால நோட்டிஃபிகேஷன் வராதுன்ற பயத்துக்குலாம் போகாதீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டுட்டாங்க நேற்று. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்றது அந்த பதவியே வந்து தடை நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பிசியினுடைய வேகன்சி அதன் மூலமாக இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நமக்கு வந்து வாய்ப்புகள் வரும். ஸோ நாங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இப்போ ஜூலை 15th ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருக்கோம். ஸோ அதற்கான ப்ராசஸ் தான் எங்கள் இன்ஸ்டியூட்லையும் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அதை பற்றி டவுட்ஸாக இருந்தால் நாங்கள் அதுக்காக ஒரு போஸ்ட் போடுறோம். அப்போ நீங்கள் கால் பண்ணி எங்களுக்கு வந்து டேரெக்டாக விசாரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30 கேள்வி போட்டிருக்கோம் ஜென்ரல் நாலேஜ் ப்ளஸ் சைக்காலஜில இருந்து. ஸோ என்னென்ன கேள்விகள் பார்த்துக்கோங்க. So the first question is, சக்கரம் எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கான். ஸோ சக்கரம் எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா, ஸோ மனிதர்கள் வந்து ஒவ்வொரு காலத்தில் வந்து ஒன்னொன்னத்தை கண்டுபிடிச்சிட்டே வந்தாங்க. ஸோ அப்போ வந்து சக்கரம்ன்ற ஒன்றத்தை வந்து கண்டுபிடிச்சி தான் பானைகள் அந்த மாதிரி கிளே பார்ட்டிகல்ஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ சக்கரம் அந்த வீல் வந்து எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சுன்னா புதிய கற்காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு சக்கரம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்தியா நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. who is called as the Napoleon of India? இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? சமுத்திரகுப்தர். மூன்றாவது கேள்வி, உலகின் அரசன் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க கேட்டிருக்கிறது உலகின் அரசர், த கிங் ஆஃப் வேர்ல்டு. ஸோ கிங் ஆஃப் இந்தியாவும் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் தெரியும், சந்திரமௌரியர். இல்லை நானே சொல்லிடுறேன், சந்திரமௌரியர் தான் கிங் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இஸ் கால்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் முதல் அரசன் என்று அழைக்கப்படுவோம் சந்திரமௌரியர் தான். ஸோ உலகின் அரசர் என்று யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான். ஷாஜகானை தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, உலகத்தினுடைய அரசன் அப்படின்னு அழைக்கப்படுபவர் நம்ம ஷாஜகான். தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகான். உலக அளவில் இந்தியாவை வந்து ஃபர்ஸ்ட் பெருமை மிக்க இடத்துக்கு எடுத்துட்டு போய் சேர்த்தாருல உலக அதிசயங்கள் வரிசையில். ஸோ அதனால தாஜ்மஹால் உலகின் அரசன், கட்டியது ஷாஜகான். அதனால அவர் தான் உலகின் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பிளாசி போர். இந்த பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். எப்பவுமே பேட்டில் ஆஃப் பிளாசி, சில போர்கள்லாம் நடைபெற்றிருக்குல்ல, அதெல்லாம் தலைக்கோட்டை போர் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது வேணா கேட்கலாம் நமக்கு, பேட்டில் ஆஃப் பக்சார்ன்ற மாதிரி. ஸோ இங்க கேட்டிருக்கிறது பிளாசி போர் கேட்டிருக்கேன். ஸோ இது நடைபெற்ற ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1757. ஸோ யாருக்கும் நடைபெற்றுச்சுன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட். ஓகேங்களா? பிரிட்டிஷுக்கும் நவாப்ஸ்க்கும் தான் இது நடைபெற்றது. ஆற்காடு நவாப் ராபர்ட் கிளைவ் தான் அப்போ தலைமை தாங்கியிருந்தார். அவருக்கும் பிரிட்டிஷ்க்கும் தான் நடந்தது. கல்கட்டாவை கைப்பற்றினார்கள் அப்படின்ற பெரிய கதெல்லாம் ஒரு பேட்டில் ஆஃப் பிளாசில. ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் தான் ஆனால் கடைசியில் ஜெயிச்சாங்க நவாப் கூட போரிட்டு. ஸோ அதுதான் பேட்டில் ஆஃப் பிளாசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் முக்கியமான கேள்வி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜாலியன் வாலாபாக்னா ஜாலியாக இருக்கணும்னு நினைச்சோம் 2019 ஒரு கதையெல்லாம் சொல்லியிருப்பேன், ஹிஸ்ட்ரி இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்க சொல்லி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 1919 தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. ஸோ அதில் ஏப்ரல் 13 ஏப்ரல் 19 2 நாள் இருக்கு. ஸோ 13னா எப்பவுமே கொஞ்சம் கெட்ட இதுதான் சொல்லுவாங்க. 13ஆம் நம்பர் வீடுன்னு ஒரு பேய் படம்லாம் வந்திருக்கும்ல. ஸோ 13 ஒரு திகிலுக்குரிய ஒரு எண். ஸோ அப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்ற ஒரு துயர சம்பவம் நடந்ததும் அந்த 13ஆம் தேதி தான். ஸோ ஏப்ரல் 13 1919 தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. ஓகே, அடுத்தது 6th கொஸ்டின், இந்தியாவின் பிஸ்மார்க் மற்றும் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிஸ்மார்க் இரும்பு மனிதர்னா அயன் மேன் ஆஃப் இந்தியா. அயன் மேன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இவருக்கு தான் ரீசெண்டாக இப்போ சிலை வச்சாங்க. அப்போ யாருன்றது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வல்லபாய் பட்டேலுக்கு தான். ஸோ அவருக்கு வைத்த சிலை தான் வந்து இந்தியாவில் மிக உயரமான சிலை, உலக அளவிலையும் பெருமைப்படக்கூடிய ஒரு சிலையும் இருந்திருக்கு. ஸோ அது எவ்வளோ அடி உயரம்ன்றதை உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அது எங்கே வச்சிருக்காங்க அந்த சிலைன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 சிலை கிட்டத்தட்ட குஜராத்தில் வச்சிருக்காங்க. ரெண்டுமே வல்லபாய் பட்டேல் சிலை, ரெண்டுமே உயரமான சிலைகள் தான். ஸோ நமக்குலாம் தெரிஞ்சது வந்து அந்த நர்மதை நதி ஓரம் வச்சிருக்கிற அந்த பெரிய சிலை, அதுக்கு அடுத்ததும் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 7வது கொஸ்டின், முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? ஓகேங்களா? முதல் துணை குடியரசுத் தலைவர், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன். இவர் தவிர்த்துருங்க, இவர் வந்து அந்த மாதிரி பதவியில எல்லாம் இல்லை, வல்லபாய் பட்டேல் என்றவர். ஸோ இவர் வந்து என்னவா இருந்தார்ன்றதை உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ராஜேந்திர பிரசாத் வந்து முதல் குடியரசுத் தலைவராக இருந்தார். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் மட்டும். ஓகேங்களா? நீங்க கேட்டிருக்கிறது துணை குடியரசுத் தலைவர். ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர், சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். ஸோ முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தான் முதல் துணை குடியரசுத் தலைவராக இருந்தார். ஸோ இவர் பிறந்த தினமான செப்டம்பர் 5 தான் இன்று வரையும் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம்,
ஆசிரியர் தினம், தேசிய ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம். ஸோ உலக ஆசிரியர் தினம்னு ஒன்று இருக்கு, வேர்ல்டு டீச்சர்ஸ் டேன்னு கூட ஒன்று இருக்குங்க. ஸோ இவர் பிறந்தது வந்து நேஷனல் டீச்சர்ஸ் டே. வேர்ல்டு டீச்சர்ஸ் டே, உலக ஆசிரியர் தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா October 5. இதுக்கு அப்படியே ஒரு மாசம் தள்ளி. ஓகேங்களா? ஸோ டாக்டர் ராதாகிருஷ்ணனை பத்தி இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரண்டா இப்போ யார் வந்து வைஸ் பிரசிடென்ட்டா இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மெசேஜ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வைஸ் பிரசிடென்ட், கரண்ட் வைஸ் பிரசிடென்ட் யாரு, அவர் எத்தனாவது வைஸ் பிரசிடென்ட், how manyth வைஸ் பிரசிடென்ட், இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்ச மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 8th கேள்வி, தெற்காசியாவின் டெட்ராய்டு, அதாவது டெட்ராய்டு ஆஃப் சவுத் ஏஷியா, சவுத் ஏஷியாவின் டெட்ராய்டுனா, டெட்ராய்டுனா என்னன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது தான். ஓகேங்களா? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சி எங்க அதிகமா இருக்கு, அதுதான் வந்து டெட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ தெற்காசியாவின் டெட்ராய்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, தஞ்சாவூர், சென்னை, நம்ம எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஸோ இதுல எங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அதிகமா இருக்கு, சென்னையில தான் இருக்கு. ஸோ சென்னையில தான் தெற்காசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் மாவட்டம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு முக்கியமான கொஸ்டின் அது. அடுத்தது 19வது கேள்வி, வெர்னியர் அளவியின் மீச்சீற்று அளவு என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் இது 0.01 சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது தப்பு. ஸோ நாங்கள் கூகுள்லையும் செக் பண்ணிட்டோம், நிறைய 0.01 சென்டிமீட்டர் தான் வெர்னியர் அளவின் மீச்சீற்று அளவு. லீஸ்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் வெர்னியர் கேலிபர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 0.01 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 10th கொஸ்டின், வாகனம் கடந்த தொலைவை அளக்க பயன்படும் கருவி என்ன? ஓகேங்களா? வாகனம் கடந்த தொலைவை அளக்க பயன்படும் கருவியின் பெயர் என்னன்னா, எல்லாருமே பைக்லாம் ஓட்டிருப்பீங்க. ஸோ அதோட மீட்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர். ஸோ ஓடும், எவ்வளோ தொலைவு வண்டி ஓடுச்சுன்றதை மெஷர் பண்றது தான் ஓடோமீட்டர். ஓகேங்களா? சரி, சூரியனில் நடைபெறும் வினை என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ சூரியன்ல என்ன நடக்கும்? இட்ஸ் இட் ஃபியூஷன் ஆர் ஃபியூஷன்? ஸோ நம்ம ரெண்டு இது இருக்கு, நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன். ஸோ சூரியனில் நடக்கிறது நியூக்ளியர் ஃபியூஷனா அல்லது நியூக்ளியர் அணுக்கருன்றது தெரியும். ஸோ அதுதான் தெரியும், அணுக்கரு பிளவு நடந்திருக்கா அல்லது அணுக்கரு இணைவு நடந்திருக்கா. ஃபியூஷன்னா இணைவுங்க, ஃபிஷன்னா பிளவு. ஸோ சூரியனில் எது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அணுக்கரு இணைவு தான் நடக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயு, இதுவும் முக்கியம். ஸோ இந்த வாயுனால தான் வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்லாம் ஏற்படுதுன்னே சொல்லுவாங்க. ஸோ கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை பசுமை இல்ல வாயுவாக கருதப்படக்கூடிய அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி. ஸோ சிஎஃப்சினா என்ன? குளோரோ ஃப்ளோரோ கார்பன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. அண்ட் 13th கொஸ்டின் இஸ், உலோகங்களின் ராஜா, அதாவது கிங் ஆஃப் மெட்டல்ஸ், ராஜா, உலோகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு. இரும்பு தான் கிங் ஆஃப் மெட்டல்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்து அணுக்கரு இயற்பியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பிசிக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூதர்போர்ட். ஓகேங்களா? ரூதர்போர்ட் தான் ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பிசிக்ஸ். அண்ட் தென் அட்டாமிக் தியரின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அட்டாமிக் தியரி. ஸோ அட்டாமிக் தியரியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் தியரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன். ஓகேங்களா? ஜான் டால்டன் வந்து ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் தியரி. ஸோ அட்டாமிக் பிசிக்ஸினுடைய ஃபாதர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூதர்போர்ட். ஓகேங்களா? சரி, இங்கிலீஷ்ல வந்து 2 கேள்வி எழுதியிருக்கேன். டு யூ டேஷ் த ஆன்சர், டு யூ டேஷ் த ஆன்சர். என்ன பாருங்க, இங்க டேஷ் கொடுத்துருக்கேன். இந்த டேஷ்ல வர வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேர்போ இல்ல அட்வர்போ தான் வரப்போகுது. ஸோ இங்க என்ன பார்த்தீங்கன்னா டு யூ, யூன்றது சப்ஜெக்ட். ஸோ பக்கத்தில் ஒரு வேர்ப் தான் வரணும். நோன்றது வேர்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நோனா இல்லைன்ற மீனிங். ஓகேவா? நவுனா இப்போன்ற மீனிங். ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நோ வராது, நவ் வராது, நாட்டும் நெகட்டிவ் மீனிங் தான். ஸோ அதுவும் வராது. ஸோ நமக்கு எதுதான் வரும்? KNO, இந்த நோ தான் வரும். நோ. உனக்கு தெரியுமா? டு யூ நோ த ஆன்சர், உனக்கு தெரியுமா, விடை தெரியுமா, இந்த நோ தான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது சொல்லி பார்த்தாலே சில கொஷின்ஸ்க்குலாம் வந்து இங்கிலீஷ்ல ஆன்சர் ஈஸியாக வந்துருங்க. ஸோ சொல்லி பாருங்க, ப்ரொனன்ஸ் பண்ணி பாருங்க, நார்மலாக ப்ரொனன்ஸ் பண்ணாலே வந்துடும். ஓகேங்களா? ஸோ 16th கொஷின், த ஒர்க் வில் பி ஓவர் டேஷ் ஈவினிங். எப்பவுமே ஒரு காலத்தை குறிக்கும் போது முன்னாடி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்போசிஷன் வரும். அது என்ன ப்ரிப்போசிஷன் பார்த்தீங்கன்னா பை. ஓகேங்களா? ஈவினிங், மார்னிங், அப்படியே ஆஃப்டர்நூன் அப்படின்னா ஸோ முன்னாடி வரக்கூடிய ப்ரிப்போசிஷன் என்ன? பையா தான் இருக்கும். ஸோ பை. த ஒர்க் வில் பி ஓவர் பை ஈவினிங், ஈவினிங்குள்ள முடிஞ்சிடும். ஸோ 17வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறித்துவ கம்பர் என புகழப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்கேன். ஸோ கிறித்துவ கம்பர்னு யாரை புகழறாங்கன்னு பார்த்தீங்கன்னா H.A. கிருட்டின பிள்ளையா அவர்களை தான் புகழறாங்க. அவர் தான் கிறித்துவ கம்பர். ஸோ அடுத்தது திருக்குறளை போற்றி புகழும் நூல் எதுன்னு கேட்டிருக்கேன். ஸோ திருக்குறளை வந்து போற்றி புகழும் நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மாலை. அது பேர்லேயே அதனால தான் திருவள்ளுவர் அப்படின்னு இருக்கு. ஸோ அவர் எழுதிய குறள்கள் எல்லாம் போற்றி புகழக்கூடிய நூலே எதுதான்? திருவள்ளுவர் மாலை. இதுவும் முக்கியமான கொஸ்டின், எக்ஸாம்ஸ்ல கேட்டும் இருக்கும். அடுத்தது 18 கொஸ்டின் வந்து நாங்கள் வந்து இப்போ ஜிகே வச்சிருந்தோங்க, அது முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம சைக்காலஜிக்கு போக போகிறோம். 19வது கொஸ்டின்லேருந்து ஒரு 12 கேள்வி பார்த்துடலாம்.
7 மாம்பழங்களின் விலை ரூபாய் 35 எனில் 15 மாம்பழங்களின் விலை என்னன்னு கேட்டிருக்கான். அதாவது 7 மாம்பழத்தை 35 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தா 15 மாம்பழத்தினுடைய விலை என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி லைனாக எழுதுருங்க. 7 மாம்பழம் 35, அப்போ 15 மாம்பழம் என்ன? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணால் விடை கிடைச்சிடும். அப்போ தெரியாதது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35 × 15 டிவைடட் பை 7. ஸோ 7ஆல் இதை அடித்தா 5 முறை. ஸோ 15 7 எவ்வளோங்க? 75. ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? குட். அடுத்தது 20வது கேள்வி. ஒரு பையின் அடக்க விலை ரூபாய் 575 ஆகும். அடக்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா காஸ்ட் பிரைஸ். ஓகேங்களா? ஒரு பை வாங்கியிருக்காங்க, அது வாங்கினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 575 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஒரு பையின் அடக்க விலை ரூபாய் 575 ஆகவும் விற்பனை விலை ரூபாய் 625. விற்பனை விலைன்னா செல்லிங் பிரைஸுங்க. ஸோ அந்த பையை நான் வாங்கி விற்கிறேன் யாருக்கோ. ஸோ 575 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஐயோ வாங்கினோடனே ஐயோ இது டிசைன் சரியில்லை, சரி வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொருத்தருக்கு விற்கிறேன். ஆனால் விலையை மிச்சமாக வச்சு விற்கிறேன். ஏன்னா வாங்கின எனக்கு லாபம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிரிமினலாக யோசிச்சு விலையை மிச்சமாக வச்சு விற்கிறேன். ஸோ 625 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்படி விற்றா நான் பெறக்கூடியது கண்டிப்பாக லாபம் தான். எனக்கு லாபம் தானே வந்திருக்கு. ஸோ லாபம் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஸோ 625ல் 575 போச்சுன்னா எவ்வளோங்க? 50 ரூபாய். ஸோ எனக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு? 550 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ 20வது கேள்வியுடைய ஆன்சர் வெரி சிம்பிள். ஓகேங்களா? 21. ஓகே, இந்த மாதிரி ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு இதன் சமமானது கீழ்கண்டவற்றுள் எதுன்னு கேட்டிருக்கான். 5 1/11 + 1 10/11. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே இருக்குல்ல இந்த நம்பர், அதை வந்து தனியாக எடுத்து எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் இது ப்ளஸில் தான் இருக்குது, அதனால இந்த நம்பரெல்லாம் தனியாக எடுத்து எழுதிருங்க. 5 + 1, ஓகேங்களா, ப்ளஸ் 1/11 ப்ளஸ் 10/11. இந்த நம்பரை நான் தனியாக எடுத்து எழுதிடுறேங்க. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணணும் அவசியம். இந்த நம்பரை நான் தனியாக எடுத்து எழுதிடுறேன். இப்போ இதை தனியாக கூட்டினா என்ன வரும்? 6 வருங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேங்க. எல்சிஎம் எடுக்கும்போது 11ல் எல்சிஎம் எடுத்தால் 11 வந்திருக்கும். ஸோ 1 + 10 ரெண்டுத்தையும் போடுங்க. 6 + 11/11 இது ரெண்டுத்தையும் அடித்தா 1 வரும். ஸோ 6 + 1 எவ்வளோ வந்துச்சு? 7. அப்போ விடை என்ன? 7. புரியுதுங்களா? ஸோ வெளியே எடுத்து ப்ளஸ்ஸை தனியாக பண்ணிவிட்டு அந்த ரெண்டு நம்பரும் தனியாக ப்ளஸ் பண்ணிட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்து இதை அடிச்சிட்டிங்கன்னா 11 கேன்சல் ஆகி 1 வந்துச்சு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 7. விடை 7. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 22வது கேள்வி. எக்ஸ், x + 2, x + 4, x + 6, x + 8 இவற்றினுடைய கூட்டு சராசரி 20 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறோம். ஸோ நம்ம இப்போ எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதிடலாம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் கூட்டு சராசரின்றதுனால தான் நான் கூட்டல் போடுறேன். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு கூட்டு சராசரி 20. சராசரினாலே இது எத்தனை நம்பர் இருக்கோ அதால கூட்டி வகுத்து வர்றது தான் சராசரி. ஸோ இங்கே நமக்கு எத்தனை நம்பர் இருக்குன்னா எக்ஸ்ன்றது ஒரு நம்பர், எக்ஸ் ப்ளஸ் 2 ரெண்டாவது நம்பர், இது மூணாவது நம்பர், நாலாவது நம்பர், 5 நம்பர். ஸோ இந்த 5 நம்பரையும் கூட்டினா தான் எனக்கு சராசரி என்ன வருது? 20. அப்போ 5ஆல் வகுக்கணும். ஸோ இந்த 5 வகுத்தல் இருக்கிற இந்த 5 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்னங்க ஆகும்? 20 5 100. அப்போ இந்த 5 நம்பரையும் கூட்டியிருந்தா எனக்கு 100 வந்திருக்கும். ஸோ இப்போ நான் சமன்பாடை சால்வ் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் x plus 4 plus x plus 6 plus x plus 8. இப்போ நான் சமன்பாடை x-னுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறேன். 1x 2x 3x 4x 5x. அப்போ மொத்தம் 5x இருக்கு. 5x plus 2 4 6 8 எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது? 6 ஒரு 4 10, 8 2 ஒரு 10. 5x plus 20 is equal to 100 வருது. ஸோ இந்த 20 இந்த பக்கம் எடுத்துட்டு போனா மைனஸ் ஆயிடும். ஸோ 5x equal to 100ல் 20 போச்சுன்னா 80. ஸோ எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறேன்னா 80/5 அடிச்சா எக்ஸின் மதிப்பு என்னங்க வந்தது? 16. ஸோ எக்ஸின் மதிப்பு என்ன? 16. ஸோ 23வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தின் விலை ரூபாய் 50க்கு வாங்கி ரூபாய் 25க்கு விற்றால் நஷ்ட சதவீதம். ஸோ நமக்கு தெரியும் காஸ்ட் பிரைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 50. ஓகேங்களா? செல்லிங் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25. ஓகேங்களா? ஸோ 50 ரூபாய்க்கு வாங்கி ஒரு புக்கை நான் 25 ரூபாய்க்கு விற்றா கண்டிப்பாக எனக்கு ஏற்பட்டது நஷ்டம். எவ்வளோ நஷ்ட சதவீதத்தில் கேட்குறான். ஸோ பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஆனால் நான் இது வந்து உங்களுக்கு ஃபார்முலா படியே சால்வ் பண்ணிடுறேன். ஸோ நஷ்ட சதவீதம்னாலே சின்ன என்ன பண்ணணும்? இதுலேருந்து இதை கழிச்சுக்கோங்க. 50லேருந்து 25 போயிடுச்சு. ஸோ நஷ்டம் அப்படின்னு கேட்டிருந்தாலே கீழே டிவைடட்ல என்ன போடணும்னா பெரிய வேல்யூ தான் போடணும். இது ரெண்டுத்துல எது பெருசு? 50 தான் பெருசு. ஸோ போட்டு இன்ட்டு 100. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா மேலே 25 டிவைடட் பை 50 இன்ட்டு 100ன்னு வந்திருக்கும். ஸோ இது 100 இது ஒரு 50 டேபிள் அடிச்சுக்கோங்க இது 2 முறை. ஸோ 25 2 என்னங்க?
50%, அப்போ நஷ்டம் அடைஞ்சிருப்பான். ஸோ விடை 50. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தாலே சொல்லிடலாம், 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி பாதி விலைக்கு விற்றுருக்கேன்னா அப்போ பாதி சதவீதம் எனக்கு நஷ்டம் 50% சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஒரு 24வது கேள்வி, ரொம்ப சிம்பிளான கேள்வி. இது மாதிரி கூட கேட்பான். கீழ்கண்ட எண் வரிசை தொடரில் எத்தனை முறை 6, 7, 8, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழ்கண்ட எண் வரிசை தொடரில் எத்தனை முறை 6, 7, 8 ஆகிய எண்கள் இணைந்து வருகின்றன. அப்போ இந்த 3 நம்பரும் தொடர்ந்து எங்க வருதுன்னு கேட்குறான். ஸோ இங்க பாருங்க 6, 7, 8 இங்க ஒன்றா வருதா? ஸோ அதே மாதிரி வேற எங்கன்னா பாருங்க, இங்க 6, 7 மட்டும்தான் இருக்கு, 8 இல்லை. ஸோ லாஸ்டா பாருங்க 6, 7, 8, அப்போ 2 இடத்துல தொடர்ந்து வருது. ஸோ அப்போ ஆன்சர் 2. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 25வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 ஜோடிகளில் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடின்னு சொல்லியிருக்கான். ஸோ பொருந்தாத ஒன்றை கண்டுபிடினா ஆல்ரெடி இது மாதிரி ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பாருங்க, ஆரோ மார்க் வந்து இதில் இப்படி போயிருக்கான், இதில் கீழே போயிருக்கு, திருப்பி இதில் மேலே போயிருக்கு, இதில் இப்படி போயிருக்கு. எல்லாமே ஒரே மாதிரி தான் சார் போயிருக்குன்னா, இது பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் ரொட்டேஷன். நல்லா பாருங்க, இப்படி வர்றது வந்து என்னது, கடிகார திசையில் சுற்றிட்டு வருது. முள்ளு கடிகாரன்றது இப்படி தான் சுற்றி இருக்கும். ஓகேங்களா? இது மட்டும் என்னவா இருக்கு, எதிர் கடிகார திசையில் போயிருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி. குட். அடுத்தது 26வது கேள்வி, 360 நிமிடங்களை மணிகளாக மாற்றுக. அதாவது 360 நிமிஷம் எத்தனை மணி நேரம்னு கேட்குறேன். 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷங்க? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்போ நமக்கு 360 மணி வந்து எத்தனை மணி நேரமா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இது 60ஆல் வகுங்க. 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் தானே, 60ஆல் வருங்க, 0க்கு 0 கேன்சல், இதை அடிச்சா 6 மணி நேரம். ஓகேங்களா? அப்போ 360 நிமிஷம் 360 நிமிடங்கள்ன்றது 6 மணி நேரம். 27வது கேள்வி முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கான். A/B is equal to 1:2. அப்போ A மதிப்பும் B ரேஷியோ விகிதங்கள் என்னன்னு கொடுத்துருக்கான்னா 1:2 கொடுத்துருக்கான். B/C என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 4:5 ரேஷியோ கொடுத்துருக்கான். அப்படின்னா A/B/C என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே நம்ம கிராஸ் அண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அதாவது என்ன தலைகீழாக போட்டால் எப்படி இருக்கும், இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணணும். அது எப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ கிராஸ் அண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க, A/B/C அது என்ன கொடுத்துருக்கான்றத ரேஷியோ எழுதிக்கலாம். ஸோ இது 1, இது 2, இது 4, இது 5. ஒன்றும் இல்லைங்க, இது A/B, இது B/C அந்த எழுதியிருக்கேன். கிராஸ் அண்ட் மெத்தட்னு சொன்னல, இப்போ என்ன தலைகீழாக போடுங்க, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோடை பொறுத்து தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நேராக இருக்க கோடு, அப்போ 1ஐயும் 4ஐயும் பெருக்குங்க, A/B/C போட்டுக்கோங்க. 1ஐயும் 4ஐயும் பெருங்க, 1 நாள் 4. அடுத்தது கோடு இந்த பக்கம் போயிருக்கா, ஸோ இப்போ 4ஐயும் 2ஐயும் பெருக்குங்க, 2 நாள் 8. ஓகேங்களா? கடைசியில் கோடு இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கா, ஸோ 2, 5, 10. இந்த விகிதங்கள். ஸோ இதை நம்ம மேற்கொண்டு அடிக்க முடியும்ல, எல்லாமே 2வது வாய்ப்பாட்டில் பொதுவாக அடியும்ல. அப்போ இது 2வது வாய்ப்பாட்டில் 2 முறை, இது 2வது வாய்ப்பாட்டில் 4 முறை, இது 2வது வாய்ப்பாட்டில் 5 முறை. ஸோ விகிதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:4:5. குட். அடுத்தது 28வது கேள்வி, 16 மனிதர்கள் ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பர். அப்போ 16 men ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்களா, 10 daysல முடிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது men 1, இது day 1. ஓகேங்களா? அதே வேலையை எத்தனை மனிதர்கள் அவ்வேலையை 40 நாளில் முடிப்பர். அப்போ மனிதர்கள் கொடுக்கல, அதாவது men 2 வந்து அவன் x கொடுக்கல, அதாவது டேஸ் வந்து எத்தனை கொடுத்துருக்கான், day 2 வந்து 40 days. ஓகேங்களா? ஸோ இதுதான் கணக்கு. ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு ஃபார்முலா சொல்லியிருந்தேன், m1 into d1 is equal to m2 into d2. அவ்வளோதான். ஸோ இது டேட்டாஸ்லாம் போட்டுருங்க. 16 into 10 equal to x into 40. ஸோ இந்த 40 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் பெருக்கல் வரும். ஸோ இது வகுத்தலில் வரும். ஸோ வகுக்குங்க, வகுத்து போட்டுக்குங்க. ஸோ 0க்கு 0 கேன்சல், 4ல் இது அடித்தா 4 முறை. ஸோ 4 1 4. ஓகேங்களா? 4 men சேர்ந்தா அந்த வேலையை 40 நாளில் முடிப்பாங்க. 4 1 4. ஓகேங்களா? ஆன்சர் 4. முடிஞ்சிச்சு. லாஸ்ட் கொஸ்டின், 29th கொஸ்டின். 2 to the power of m, 2 to the power of m is equal to 16. அப்படின்னா 2 to the power of m minus 1 is equal to what னு கேட்டிருக்கேன். ஸோ இப்போ mக்கு ஏதோ ஒரு மதிப்பு இருக்கு. ஸோ 16 எப்போ வரணும்னு பார்த்தீங்கன்னா 2 to the power of 4 கொடுத்தா தான் நமக்கு என்ன வரும், 16 வரும். ஓகேங்களா? எல்லாருக்குமே தெரியும் 2 பவர் 4 தான் என்னது, 16. அப்போ 2 பவர் 4 minus 1 is equal to what? அப்போ 4ல் 1 போச்சுன்னா 2 பவர் 3. ஸோ 2 cube என்ன, 8. ஆன்சர். ஓகேவா? சரி. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், படத்தில் எத்தனை நேர்கோடுகள் உள்ளனன்னு கேட்டிருக்கான். பார்த்தாலே சொல்லிடலாம், இது ஒரு நேர்கோடு, இது 2வது நேர்கோடு, இது 3வது நேர்கோடு.
அதே மாதிரி படுக்க வச்ச மாதிரி இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு. மொத்தம் 6 நேர்கோடுகள் உள்ளன. ஓகேங்களா? ஸோ படத்தில் 6 நேர்கோடுகள் உள்ளன. இது மாதிரியும் கேள்விகள் கேட்பான். ஸோ வீடியோ முடிஞ்சிருக்கும். ஸோ 30 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலேயும் நாங்கள் பிடிஎஃப் போட தான் போகிறோம். ஸோ இதுக்கு பிடிஎஃப்பும் வந்து நாங்கள் மொத்தமாக ஆல்ரெடி வந்து ஒரு 250 கொஸ்டின்ஸ் ஒன்றா போட்டுடலாம். அந்த மாதிரி ஒன்றாவே அட்டாச் பண்ணி போட்டுறோம். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஒன்றா டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் அது கொடுக்கும்போது கம்யூனிட்டி டேக்கில் கொடுப்போம். நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிங்கன்னா முப்படை ட்ரைனிங் அகாடமியோட கம்யூனிட்டி டேக் செக் பண்ணிங்கன்னா அது நிறைய பிடிஎஃப்லாம் கொடுத்துருப்போம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களை வந்து நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் மேலும் இது போல பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ.